ரெடியாகு. என்னடா இது, பூவை கூட இன்னும் நீ வச்சுக்கலையா? ஐயோ கடவுளே, நானே வச்சு விடுறேன். பாத்தியா, இப்ப பாக்கும்போது அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. சரி சரி உட்காந்துரு, இதோ வந்துடுறேன். எங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இன்னும் வரல, நீங்க போனை கையில வச்சுட்டு அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்கீங்க. போன் பண்ணி அவங்க கிட்ட பேசி பார்க்கலாம்ல. அந்த தரகர் போன் எடுக்க மாட்டாருமா. என்னங்க சொல்றீங்க? எங்க எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. ஏய், அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அவர் எனக்கு ரொம்ப வருஷமா பழக்கம். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லிடுவாரு. அதெல்லாம் இருக்கட்டுங்க. ஆனா இப்ப நம்ம ஷாலினி நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. டெய்லி இப்படி ஒரு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறது நல்லாவா இருக்கும்? பாருங்க, இந்த சம்பந்தத்தை எப்படியாவது முடிச்சாகணும். இந்த தடவையும் அதே மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா அவளை நம்மளால சமாதானப்படுத்த முடியாதுங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ கொஞ்சம் பேசாம இரு, நான் பாத்துக்கிறேன். என்னங்க, அந்த தரகர் போனை எடுக்கலையா? ஃபுல் ரிங் போய் கட் ஆகுதுமா, என்னன்னு தெரியல. எங்க ஒருவேளை அந்த தரகர் வேணும்னே இப்படி பண்றாரா? இல்ல வேணும்னே பண்றவரா இருந்தா ஆஃப் பண்ணி வைக்க மாட்டாரா? டிராபிக்ல எங்கயாவது மாட்டிக்கிட்டாரான்னு தெரியலையே. சுரேஷ், மாப்பிள்ளை வீட்டுக்கு வேணா போன் பண்ணி பாரு. என்னத்த, நாமளே அவங்களுக்கு போன் பண்ணா நல்லாவா இருக்கும்? இங்க பாருங்க, ஒண்ணு நீங்க போன் பண்ணுங்க, இல்லன்னா நான் பேசுறேன். கொடுங்க போன். இல்ல இல்ல விடு, நானே பேசுறேன். அவங்க போன்லயே ரிங் போயிட்டே இருக்கு, எடுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த தரகர் பையலும் எடுக்கல, இவங்களும் எடுக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருக்காங்க, டிராபிக்ல மாட்டி இருக்காங்க. வந்துகிட்டு தான் இருப்பாங்க, கவலைப்படாத, வந்துருவாங்க. எங்க தரகரா? சீக்கிரம் பேசுங்க. ஹலோ ஹலோ, சொல்லுங்க சார். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க காலில் வேணா விழுந்து கேட்டுக்கிறேன், என்ன மன்னிச்சிடுங்க. அந்த ஃபேமிலிக்கு யாரோ ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே சமீபத்தில் அந்த பொண்ணை வந்து பார்த்துட்டு போனாங்க. அவங்க கூட வேணான்னு சொல்லிட்டாங்க. நீங்க மட்டும் ஏன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவ்வளவு சிக்கல் இருக்கும்போது நாங்க எப்படி வர்றதுன்னு கேட்குறாங்க. என்னங்க? நான் இதுல ஒன்றும் பண்ண முடியாது சார். தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அது எப்படி சார்? நான் பார்த்த மாப்பிள்ள யாருக்குமே தெரியாது. நான் ரொம்ப ரகசியமா தான் வச்சிருந்தேன். அவங்க வீட்டு ஃபோன் நம்பரை தேடி பிடிச்சு ஃபோன் பண்றாங்கன்னா அது யாரோ நெருங்கின சொந்தக்காரங்களா தான் இருக்கணும். இது எப்படி நடந்துச்சுன்னு தெரியல. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். யாரோ உங்களை பிடிக்காதவங்க கல்யாணத்தை நடத்த விடக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இப்படி பண்ணியிருக்காங்க சார். என்னங்க? இவ்வளோ நேரமும் நீங்க ஃபோன் பண்ணி நான் எடுக்கலன்னு தப்பா நினைக்காதீங்க சார். நான் மாப்பிள்ளை வீட்டில் எவ்வளோ சமாதானம் பண்ணி பார்த்தேன் சார். நான் எவ்வளோ சொல்லியும் அவங்க கேட்கல. இதுக்கு மேலே என்னால் எதுவும் செய்ய முடியாது. தயவு செஞ்சு என்னை தப்பா நினைக்காதீங்க, என்னை மன்னிச்சிடுங்க சார். ஹலோ ஹலோ. என்னங்க என்னங்க ஆச்சு? எங்க உங்களை தானே கேட்டுட்டு இருக்கேன். ஐயோ எங்க கேட்டுட்டு இருக்கேன் இல்லங்க. என்னங்க ஆச்சு? அந்த தரகர் என்ன சொன்னாரு போன்ல? இவங்க வீட்டுக்கும் யாரோ போன் பண்ணி நம்மள பத்தி தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. இவ்வளவு சிக்கல் இருக்கிறப்ப நாங்க எப்படி அவங்க வீட்டுல சம்பந்தம் வச்சுக்க முடியும்னு கேக்குறாங்களாம். ஐயோ போச்சு, எல்லாம் போச்சு. என் பொண்ணு வாழ்க்கையே போச்சு. நினைச்சேன், அப்பவே நினைச்சேன். நாம நல்லா வாழக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைச்சேன். அவர் ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாராம். இந்த அட்ரஸ் யாருக்குமே தெரியாதுங்கிறாரு. ஆனா நம்ம வீட்டுல இருக்கிற யாரோ தான் இத பண்ணிருக்கணும்னு சொல்றாரு. எனக்கு தெரியுங்க, எனக்கு தெரியும். நாம வாழக்கூடாதுன்னு நினைக்கிறதே அவங்க ஒருத்தங்க மட்டும் தானே.
இந்த வீட்டுக்கு வந்தாலே ஒரு மகராசி. அந்த விளக்காதவ வீட்ல இருந்து தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஐயோ கடவுளே, இனிமே நான் எப்படிங்க என் பொண்ணை சமாதானப்படுத்துவேன்? போச்சு, என் புள்ள வாழ்க்கையே நாசமா போச்சு. இப்பதாங்க அவகிட்ட சொல்லிட்டு வந்தேன். சொல்லுங்க, அவளுக்கு நான் என்ன பதில் சொல்றது? அப்பாடா, எப்படியோ இந்த கல்யாணத்தை நிறுத்திட்டேன். அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியாவே இருக்கு. ஆமா, எங்க நிம்மதியா இருக்கு? நீ பாட்டுக்கு அங்க போய் உட்காந்துட்டு ஈஸியா எல்லாத்தையும் சொல்லிடுவ. என்ன பொண்ணு பார்க்க வர ஒவ்வொரு மாப்பிள்ளை வீட்டையும் பொண்ணு பார்க்க வராம தடுக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா? கோச்சிக்காதரா செல்லம், எல்லாம் நம்ம கல்யாணத்துக்காக தானே. நான் இங்கே கனடால இருக்கேன், அங்க லோக்கல்ல இருந்தா உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும். இப்ப எனக்கும் சேர்த்து நீ தானே போராட வேண்டியதா இருக்கு. இங்க பாரு, 2 தடவை நானே 2 மாப்பிள்ளை வீட்டுக்கும் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பொண்ணு வீட்டுல பிரச்சனை, கல்யாணம் பண்ணிக்காதீங்கன்னு சொல்லிட்டேன். அப்பப்பா, இதுக்கு மேல என்னால ஒண்ணும் சமாளிக்க முடியாது. இமிடியேட்டா அங்கிருந்து கிளம்பி நீ இங்க வர. சாரிடா, எனக்கா ஒரே ஒரு மாசம் பொறுத்துக்கடா ப்ளீஸ்டா. இங்க பாரு, இன்னும் ஒரு நாள் கூட என்னால பொறுத்துக்க முடியாது. இங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எங்க வீட்டையும் நான் இவ்வளவு நாள் தான் ஏமாத்திட்டு இருக்க முடியும் சொல்லு? நீ உடனே கிளம்பி வர, என்னால எதுவும் பண்ண முடியாது. என் செல்ல குட்டியில ஒரு 15 days எனக்கா ப்ளீஸ்மா. சரி, நீ சீக்கிரம் வா. ஓகேடா, பாப்போம். ஓகே, பாய். பாய். அவசரப்படாத, மாப்பிள்ள வருவாரு. சும்மா இருக்கா? சுந்தரிமா, சுந்தரிமா, ஐயா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோன்னு கொடுக்கிறதுக்கு ஜூஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா? ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாம் ரெடியா இருக்கு. ஸ்வீட், காரம், காஃபி எல்லாமே ரெடியா எல்லாம் ரெடியா இருக்கு. இருக்குல்ல? பால் இருக்குல்ல? எல்லாம் ரெடியா ஒண்ணும் இருக்கு. குழப்பம் இல்லையா? இல்ல. சரி சரி சரி. ஐயா, ஏதாவது வாங்கணுமா? இல்லங்கய்யா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தா வர போறாங்க. நீங்க இவ்வளவு பரபரப்பா இருக்கீங்க, உங்களை பார்த்தா எங்களுக்கு பயமா இருக்கு. அப்படி இல்லம்மா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரும்போது வாசல்ல நின்னு வரவேற்கணும்ல, அதான் கொஞ்சம் வேற ஒண்ணும் இல்ல. பா, ஏன்பா இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க? நீ என்னம்மா சாவகாசமா இறங்கி வந்து நின்னு என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? தேனை ரெடி பண்ணிட்டியா இல்லையா? அவ எப்பவோ ரெடி ஆயிட்டாப்பா. இல்லம்மா, அவங்க வர நேரம் ஆச்சுல, நம்ம ரெடியா இருந்தா அவங்கள வரவேற்காட்டாமா? அப்பா, அவங்க வரும்போது வரவேற்கலாம், இப்ப என்ன அவசரம்? உனக்கு என்னம்மா தெரியும்? தேனு கல்யாணத்தை நான் எப்படி நடத்தணும் ஒரு வைராக்கியத்தோட இருக்குன்னு தெரியுமா? கரெக்டா பண்ணணும் இல்லம்மா? அப்பா, பொண்ணு பார்க்க வரப்பவே இவ்ளோ ஆர்ப்பாட்டம் பண்றீங்களே, இன்னும் நிச்சயதார்த்தம் இருக்கு, கல்யாணம் இருக்கு. முதல்ல டென்ஷன் ஆகாம உடம்ப என் பாத்துக்கங்கப்பா. உடம்புக்கெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. தேனு கல்யாணம்னா பத்தியான பலம் வந்துருச்சு தெரியுமா? இரு அது சரி, இப்பவே உங்களுக்கு பத்தியான பலம் இரு, இரு. வந்துருச்சாப்பா? நீ சும்மா பேசிருக்காது போ. சுந்தரிமா கூட ஏதாவது வேலை இருந்தா பாரு போ. இல்ல தேனை போய் மறுபடியும் ரெடி பண்ணு போ. அப்பா,
அவளை எப்பவும் ரெடி பண்ணிட்டேன்ப்பா. சுந்தரிமா ஐயா. நம்ம வாங்க வேண்டியது எதுவும் இல்லல்ல? இல்லைங்கய்யா ஒண்ணும் எல்லாமே குழப்பம் இல்லல்ல? சரி நீ போய் தேனை ரெடி பண்ணுமா. நீங்க வாங்கப்பா, முதல்ல நீங்க வாங்க. வந்து இப்படி உட்காருங்க. என்னம்மா நான் ஒரே உட்கார்ந்து என்ன டென்ஷன் பண்ண ஆகாதீங்க, போறேன்? இப்படி உட்காருங்கப்பா. அச்சச்சோ. ஆமாம் சார், லக்ஷ்மி நகர் 8th கிராஸ் ஸ்ட்ரீட், சிவப்பு கலர் கேட் இருக்கும் சார். நீங்கள் வாங்க, நான் வாசலில் நிற்கிறேன். ஓகே, தேங்க்யூ சார். என்ன மாப்பிள்ள நீங்களே லேட்டா வரீங்க? என்னாச்சு மாமா? ஏங்க எங்கங்க போனீங்க இவ்ளோ நேரமா? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு ஃபோன் பண்ணி அட்ரஸ் சொல்லிட்டு இருந்தேன், அவ்வளோதான். இன்னும் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வரலையே, டைம் ஆயிடுச்சே. எங்க அப்பாவை விட்டிருந்தா இந்நேரம் மாப்பிள்ளை வீட்டுக்கே போயிருப்பாரு. மாமா நீங்கள் ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன். நான் வேணா போய் அவங்களை கூட்டிட்டு வந்துடுமா? ஐயோ ஏங்க என்ன பத்மினி? ஐயோ, மாமனாரும் மருமகனும் ஏன் இப்படி அல்லாடுறீங்க? அவங்களுக்கு வர தெரியாதா? அவங்க வந்துருவாங்கப்பா. நீங்க முதல்ல இங்க உட்காருங்க. வாங்கப்பா. அட ஒரு 2 நிமிஷம் உட்காருங்க. ஏங்க உங்களுக்கு தனியா சொல்லுமா? உட்காருங்க. சரி. அப்பா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. மாமா வந்துட்டாங்க. இந்த வீடு தான்ப்பா. வாங்கம்மா. வாமா வாங்க மாப்பிள்ள. வாங்க 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 வாங்க. வணக்கம், வணக்கம் வணக்கம் வாங்க. வணக்கம். வணக்கங்க. வாங்க. பார்த்து உள்ள போ. உட்காருங்க உட்காருங்க. உட்காருங்க சார். என் பேரு தேவேந்திரன், பொண்ணோட அப்பா. என் பேரு சுந்தரேசன். இது என் ஒய்ஃபு, இது என் பையன் கார்த்திக். சரி. எனக்கு 3 பொண்ணுங்க. ஓ. என் ஒய்ஃப் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தவறிட்டாங்க. ஓ. இது என் பெரிய பொண்ணு, கல்யாணம் ஆயிடுச்சு. இது என் மூத்த மாப்பிள்ள. வாங்க. இவங்க பேரு சுந்தரிமா. வணக்கம். எங்க குடும்பத்துல ஒருத்தர். சார், இந்த ஃபார்மாலிட்டியான பேச்செல்லாம் நமக்குள்ள வேண்டாம் சார். என் குடும்பத்தை பத்தி நீங்க விசாரிச்சிட்டீங்க, உங்க குடும்பத்தை பத்தி நான் விசாரிச்சிட்டேன். அது மட்டும் இல்ல, நமக்கு இடையில இருக்கிறது வாட்டர் போர்டு கிருஷ்ணன். அவர்கிட்ட எல்லா டீடைல்ஸும் கேட்டுட்டேன் சார். அது மட்டும் இல்ல, உங்க பெரிய மாப்பிள்ளை கிட்டயும் எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன்ல. பொண்ணு போட்டோவை பார்த்ததும் என் பையன் கூட சொன்னான், உங்க பொண்ணு என் பையனும் ஒரே காலேஜில் படிச்சிருக்காங்க போல இருக்கு. இந்த பொண்ணு எனக்கு தெரியும்பா, இது எனக்கு ஜூனியர்னு சொன்னா. ஆமா சார், என் பொண்ணு போட்டோ பார்த்துட்டு அதே தான் சொன்னா. அப்படியா? என்ன ஒரு ஒத்துமா பாத்தீங்களா? சரிங்க, மற்ற விஷயத்தெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொல்லுங்க. வர சொல்றேன். பத்மினி, போமா, போய் தேன்மொழி கூட்டு வா. சரிப்பா. வாங்கம்மா. வாங்க. தேனு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்கடி. அம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஐயோ என்னம்மா இது? எந்திரிமா, நல்லா இரு. எந்திரி. என்னாச்சுமா? ஏன் கண் கலங்குற? முதல்ல கண்ணை தொட. இல்லம்மா, எனக்காக நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்க, எவ்வளவு பண்ணிருக்கீங்க. ஆனா உங்களை புரிஞ்சுக்காம நான் ரொம்ப திட்டிட்டேன். அதனால என்னம்மா, நீ என் பொண்ணு தானே. எந்த அம்மாவது பொண்ணு திட்டினா கோச்சுப்பாங்களா? அது இல்லம்மா, நீங்க எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு போராடுறீங்கன்னு தெரிஞ்சுக்காம நான் உங்களை திட்டும் போதெல்லாம் உங்க மனசுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இது பாரு, அப்பா வெளியில எவ்வளவு ஆர்வமா இருக்காரு தெரியுமா? இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தி வச்சிடணும்னு துடிய துடிச்சிட்டு இருக்காரு. இது பாரு, இதுக்கப்புறம் நீ கவலையே படக்கூடாது. என்ன, நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும், சரியா? இத பாரு, அப்பாக்கு நீ வருத்தப்படுறேன்னு தெரிஞ்சிச்சுன்னா என்ன பொண்ணு அழுதுட்டு இருக்க, ஒருவேளை கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ நினைச்சு பாருல. கண்ணை தொடச்சுக்கோ, அழாத.
பத்மினி நீ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு தேனை கீழே கூட்டு வா. நான் அதுக்குள்ள ஸ்வீட் காப்பி எல்லாம் எடுத்து வைக்கிறேன்னு. சரிம்மா. ஏய் லூசு, கண்ணை முதல்ல தொட. போ பவுடர் போடு. உட்காரு. பவுடர் போடு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. சும்மா இருங்க. கொஞ்சம் அமைதியாரன்னு சொல்றேன்ல. இந்தம்மா நீ புரியுத. இந்த வாங்கிக்கோ. கொண்டு போய் கொடுப்போம். குடுமா. கொடுமா. வா இப்படி வா. பொண்ணு நல்லா பாத்துக்கூடா. அப்புறம் சார், நான் ஃபோனில் சொன்ன மாதிரி தான் என் பையன் நான் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான். அவன் எப்படி என் பேச்சுக்கு மரியாதை கொடுக்குறானோ அதே மாதிரி அவன் விருப்பத்துக்கு நான் மரியாதை கொடுக்கணும்ல. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு முழு சம்மதம். என் பையனுக்கு பொண்ணு பிடிச்சதுன்னா அடுத்த முகூர்த்தத்துல நிச்சயத்தை பண்ணிடலாம். வேற எந்த தடங்களும் இல்ல. ரொம்ப சந்தோஷம் சார். நீங்க சொல்றதா நானும் சொல்றேன். என் பொண்ணும் அப்படித்தான். நீங்க பார்த்து எதுவும் முடிவு பண்ணாலும் எனக்கு சம்மதம் பான்னு சொல்லிட்டா. நீங்க எப்படி உங்க பையன் விருப்பத்தை மதிக்கிறீங்களோ அதே மாதிரி நானும் என் பொண்ணு விருப்பத்துக்கு மரியாதை கொடுக்கணும் இல்லையா? எனக்கும் உங்க குடும்பத்தை ரொம்ப பிடிச்சிருக்கு. என் பொண்ணுக்கும் பிடிச்சிருந்ததுன்னா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த நல்ல முகூர்த்தத்திலே நிச்சயதார்த்தத்தை வச்சுக்கலாம். அப்புறம் என்னங்க, நான் இப்படி ஒரு பொண்ணையும் குடும்பத்தையும் தான் தேடிக்கிட்டு இருந்தேன். ஆண்டவனா பார்த்து அமைச்சு கொடுத்துருக்கான். அதை எப்படி நான் வேணான்னு சொல்லுவேன்? ஏதாவது முக்கியமான போனா இருந்தா பேசுங்க. நான் முன்னாடியே சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து நைட்டு இந்த நம்பர்ல இருந்து தான் ஒரு ஃபோன் வந்தது. உங்களை பத்தியும் உங்க குடும்பத்தை பத்தியும் ரொம்ப தப்பான விஷயங்களா சொன்னாங்க. என்னதான் இருந்தாலும் நான் தீர விசாரிச்சு தான் முடிவெடுப்பேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துட மாட்டேன். ஒரு நிமிஷம் இருங்க, உங்க முன்னாடியே பேசுறேன். லவுட் ஸ்பீக்கர்ல போற கேளுங்க. சொல்லுங்க. ஹலோ சார்,
நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நீங்க தேவேந்திர வீட்டுக்கு பொண்ணு கேட்டு தானே போயிருக்கீங்க?